கடக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறந்தால் கடக ராசியாக பிறக்கணும் என்று சொல்லும் அளவிற்கு அந்த ராசியில் பிறந்தவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணம் மற்றும் அவர்களின் தனித்துவமான ஆளுமை திறன்களை பற்றிய இந்த விரிவான தொகுப்பு ஒரு தெளிவான நீரோடை போன்ற மன ஓட்டத்தை உங்களுக்கு வழங்கும். சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடக ராசிக்காரர்கள் கால புருஷ தத்துவப்படி 4ஆம் வீட்டிற்கு உரியவர்கள். நண்டு சின்னத்தை அடையாளமாக கொண்ட இந்த ராசியினர் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் கடினமான ஓட்டை கொண்ட நண்டினை போலவே மிகவும் கண்டிப்பானவர்களாகவும் எதற்கும் வளைந்து கொடுக்காத பிடிவாதம் மிக்கவர்களாகவும் தெரிவார்கள். ஆனால் அவர்களின் அந்த கடினமான வெளித்தோற்றத்திற்கு உள்ளே ஒரு மென்மையான இதயம் மற்றும் ஈரப்பதம் மிக்க உணர்வுகள் ஒளிந்து கிடக்கின்றன. நீர் ராசியான கடகத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவர்களின் கற்பனை திறன் மற்றும் ஞாபக சக்தி என்பது மற்ற 11 ராசிகளை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சந்தித்த சிறு வயது கசப்பான சம்பவங்களை கூட பல ஆண்டுகள் கழித்து அப்படியே ஒரு திரைப்படத்தை போல விவரிக்கும் ஆற்றல் கடக ராசிக்காரர்களுக்கு மட்டுமே உண்டு. அதே சமயம் இவர்கள் எதையும் எளிதில் மறப்பதும் இல்லை. மற்றும் ஒரு முறை காயப்பட்டால் அதை மன்னிக்கவும் மாட்டார்கள். ஒரு முறை இவர்களின் நம்பிக்கையை யாராவது இழந்து விட்டால் மீண்டும் அவர்களின் நெருக்கத்தை பெறுவது என்பது ஒரு இமயமலை ஏறுவதை போன்ற கடினமான காரியமாகும். கடக ராசியினரின் மிகப்பெரிய பலமே அவர்களின் தாய்ப்பாசம் மற்றும் குடும்பத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத பற்றுதான். தன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக எதையும் தியாகம் செய்யும் குணம் இவர்களிடம் பிறப்பிலேயே அமைந்திருக்கும் ஒரு வரமாகும். கடக ராசியினரின் நேர்மறையான பண்புகளை பற்றி நாம் விரிவாக பார்க்கும்போது அவர்களின் ஈரம் மிக்க இதயம் முதலிடம் பெறுகிறது. பிறருக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே என்று சொல்லலாம். ஒருவருக்கு துன்பம் என்றால் அதை தன் சொந்த துன்பமாக நினைத்து உருகக்கூடியவர்கள். இவர்களிடம் உள்ள மற்றொரு சிறந்த பண்பு எதையும் தாங்கும் இதயமாகும். எத்தனை தோல்விகள் வந்தாலும் அல்லது எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு மீண்டும் ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல எழுந்து வரும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. இவர்களின் கற்பனை திறன் அபாரமானது என்பதால் கலைத்துறைகளிலும் எழுத்துத்துறைகளிலும் இவர்களால் மிகப்பெரிய உயரங்களை எட்ட முடியும். நிர்வாகத் திறமையில் இவர்கள் மிகவும் வல்லவர்கள். குறிப்பாக ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தையோ வழிநடத்தும் பொறுப்பு இவர்களிடம் வந்தால் அதை மிகச் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பார்கள். இவர்களின் விசுவாசம் என்பது அளவிட முடியாதது. ஒருவரை நண்பராகவோ அல்லது உறவினராகவோ ஒரு முறை மனதார ஏற்றுக்கொண்டால் கடைசி மூச்சு வரை அவர்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். இவர்களின் அறிவுத்திறன் என்பது மிகவும் நுணுக்கமானது. மற்றவர்கள் கவனிக்க தவறும் சிறிய விஷயங்களை கூட இவர்கள் கூர்ந்து கவனித்து அதன் மூலம் பெரிய வெற்றிகளை ஈட்டுவார்கள். கடக ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலை விரும்புவார்கள். தங்களை சுற்றியுள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதோடு அவர்களை பாதுகாப்பதில் ஒரு தாயை போன்ற அக்கறையை வெளிப்படுத்துவார்கள். இவர்களிடம் உள்ள பொறுமை என்பது இவர்களின் மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லலாம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் நிதானமாக செயல்படுவதால் பல சிக்கல்களில் இருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அதே சமயம் இவர்களிடம் உள்ள எதிர்மறையான பண்புகளையும் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். கடக ராசியினரின் மிகப்பெரிய பலவீனமே அவர்களின் அதீத உணர்ச்சி வசப்படும் தன்மைதான். ஒரு சிறிய விமர்சனத்தை கூட இவர்களால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. யாராவது யதார்த்தமாக சொன்ன வார்த்தையை கூட தங்களுக்கு எதிராக சொன்னதாகவோ அல்லது தங்களை அவமானப்படுத்த சொன்னதாகவோ நினைத்து பல நாட்கள் மனதிற்குள் புழுங்குவார்கள். இவர்களின் பிடிவாத குணம் சில நேரங்களில் இவர்களுக்கே பெரிய தீமையாக முடிந்துவிடும். தாங்கள் நினைத்ததுதான் சரி என்று வாதிடுவதால் பல நல்ல உறவுகளை இவர்கள் இழக்க நேரிடும். பழைய நினைவுகளில் வாழ்வது இவர்களின் மற்றொரு மிகப்பெரிய குறைபாடு. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை அடிக்கடி நினைத்து பார்த்து தங்களை சுற்றியுள்ள நிகழ்கால சந்தோஷங்களை தொலைத்து விடுவார்கள். இவர்களிடம் உள்ள சந்தேகிக்கும் குணம் சில நேரங்களில் எல்லை மீறி செல்லும். மற்றவர்கள் தங்களை ஏமாற்றி விடுவார்களோ அல்லது தங்களுக்கு தீங்கு செய்து விடுவார்களோ என்ற பயம் இவர்களின் ஆழ்மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால பல நல்ல வாய்ப்புகளை இவர்கள் கை நழுவி விடுவார்கள். சோம்பேறித்தனம் என்பதும் இவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கலாம். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் அதை தள்ளி போட்டு கொண்டே போவார்கள். மன அழுத்தம் ஏற்பட்டால் இவர்கள் தங்களை ஒரு கூட்டுக்குள்ளே அடைத்துக் கொள்வார்கள். யாரிடமும் பேசாமல் தனிமையை விரும்புவது மற்றவர்களுக்கு இவர்களின் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கிவிடும். இந்த எதிர்மறை பண்புகளை களைந்தால் கடக ராசியினர் வாழ்வில் எவராலும் வெல்ல முடியாத வெற்றியாளராக திகழ முடியும். கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில
சில முக்கியமான விஷயங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தங்கள் அந்தரங்க ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. இவர்கள் அனைவரையும் தங்களைப் போலவே நல்லவர்கள் என்று எளிதில் நம்பி தங்களின் பலவீனங்களை சொல்லிவிடுவார்கள். பின்னர் அதுவே இவர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறும். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக முகத்திற்கு முன்னால் புகழ்ச்சியாக பேசுபவர்களிடம் இருந்து இவர்கள் விலகி இருப்பது மிகவும் நல்லது. கடக ராசியினர் எப்போதுமே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வில் இருப்பதால் மற்றவர்கள் காட்டும் போலி அன்பில் எளிதில் விழுந்து விடுவார்கள். தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது சட்ட ரீதியான ஆவணங்களில் சரியாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் மற்றவர்களுக்கு பிணை அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவர்களின் கனிவான குணத்தை பயன்படுத்தி பலர் ஏமாற்றக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜீரண மண்டலம் மற்றும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். குளிர்ச்சியான பானங்கள் மற்றும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பழைய கவலைகளை அசை போடுவதை குறைத்து கொண்டு புதிய பாதையில பயணிக்க பழக வேண்டும். கடக ராசியினருக்கு எப்போதுதான் நல்ல காலம் வரும் என்ற கேள்வி பலருக்கும் உண்டு. இவர்களுக்கு பொதுவாக 24 வயதுக்கு மேல் வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும். 30 வயதுக்கு பிறகு பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்து ரீதியாகவும் ஒரு நிலையான உயர்வு ஏற்படும். குறிப்பாக சந்திரன் பலம் பெறும் காலங்களிலும் குருவின் பார்வை பதியும் காலங்களிலும் இவர்களின் வாழ்வில் பொற்காலம் தொடங்கும். போராட்டமான ஆரம்ப காலத்தை கடந்த இவர்கள் தங்களின் முதிர்ந்த வயதில் அரசனை போன்ற சுகபோகங்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்கள். இவர்களின் கடின உழைப்பு என்பது 30களில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். இவர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையின் பிற்பகுதி மிகவும் வசதியானதாகவும் கௌரவமானதாகவும் அமையும். கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது அவர்களின் மன தைரியத்தை சார்ந்தே இருக்கும். ஒருமுறை இவங்கள் தங்களின் தயக்கத்தை உடைத்து விட்டால் இவர்களை தடுக்க எவராலும் முடியாது. திருமண வாழ்க்கை என்பது கடக ராசியினருக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். இவர்களுக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி பெரும்பாலும் இவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இவர்களுக்கு ஒரு தாயை போன்ற அரவணைப்பை தருபவர்களாகவும் இருப்பார்கள். கடக ராசிக்காரர்கள் தங்களின் துணையிடம் எதிர்பார்ப்பது வெறும் பணத்தையோ அல்லது அழகையோ அல்ல, மாறாக ஒரு ஆழமான அன்பையும் பாதுகாப்பையும் மட்டுமே. இவர்களுக்கு அமையக்கூடிய துணை இவர்களின் பிடிவாத குணத்தை சரி செய்பவராகவும் இவர்களின் திடீர் மனமாற்றங்களை சகித்துக் கொள்பவராகவும் இருப்பார்கள். துணையால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியான லாபங்களை விட மன ரீதியான பலமும் சமூக கௌரவமும் அதிகமாக கிடைக்கும். திருமணத்திற்கு பிறகு கடக ராசியினரின் அதிர்ஷ்டம் இருமடங்காக பெருகும். குறிப்பாக திருமணத்திற்கு பின் சொந்த வீடு, நிலம் போன்ற சொத்துக்களை வாங்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. தங்களின் துணையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படும் போது இவர்கள் வாழ்வில் தோல்வியை சந்திக்கவே மாட்டார்கள். ஒருவேளை துணை சற்று கண்டிப்பானவராக இருந்தால் கூட அது கடக ராசியினரின் முன்னேற்றத்திற்காகவே இருக்கும் என்பதை இவர்கள் காலப்போக்கில் உணர்வார்கள். குடும்பத்திற்காக கடக ராசிக்காரர்கள் செய்யும் தியாகங்கள் அளவிட முடியாதவை. ஒரு நண்டு எப்படி தனது குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக தன்னை தியாகம் செய்ய துணியுமோ அதே போல் கடகராசிக்காரர்கள் தன் குடும்பத்தின் கௌரவத்திற்காகவும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் தங்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளை மிக எளிதாக தியாகம் செய்து விடுவார்கள். தனக்கு ஒரு நல்ல ஆடை இல்லைனாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்னாடி கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்னால் முதலில் முன்வந்து நின்று அதை தீர்ப்பார்கள். உறவினர்களுக்காக பல உதவிகளை செய்துவிட்டு பிரதிபலனாக உபத்திரவங்களை சந்தித்தாலும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடிப்போய் உதவும் மனிதாபிமானம் கொண்டவர்கள். தங்களின் உழைப்பு முழுவதையும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவே அர்ப்பணிப்பார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சேர்த்த சொத்துக்களை தன் பிள்ளைகளுக்காக விட்டு செல்வதில் இவர்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி உண்டு. குடும்ப உறுப்பினர்களின் சிறு புன்னகைக்காக தனது பெரிய லட்சியங்களை கூட இவர்கள் கைவிடுவார்கள். கடகராசியினருக்கு பிறக்கும் குழந்தைகள் இவர்களின் நிழலைப் போலவே இருப்பார்கள். கடகராசி பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அறிவில் சிறந்தவர்களாகவும் கலைத்துறைகளில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள். குறிப்பாக பிள்ளைகள் வளர வளர கடக ராசியினரின் அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் இவர்களின் சொல்லை தட்டாதவர்களாகவும் பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பிள்ளைகளால் இவர்களுக்கு பிற்காலத்தில் பெரும் புகழும் கௌரவமும் கிடைக்கும். கடக ராசிக்காரர்கள் தங்களின் பிள்ளைகளை ஒரு நண்பனைப் போலவே நடத்துவார்கள் என்பதால் இவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு அழகான புரிதல் எப்போதும் இருக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக இவர்கள் எப்போதுமே ஒரு பெரிய சேமிப்பை வைத்திருப்பார்கள்.
வேலை மற்றும் தொழில் ரீதியாக பார்த்தால் கடக ராசிக்காரர்கள் ஒரு இடத்திலேயே முடங்கி இருப்பதை விரும்ப மாட்டார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் பயணம் சார்ந்த வேலைகள் அல்லது மற்றவர்களை நிர்வகிக்கும் உயர் பதவிகள் தேடி வரும். குறிப்பாக திரவ பொருட்கள் சார்ந்த வியாபாரம், கப்பல் துறை, மீன்வளம், பால் பண்ணை மற்றும் உணவக தொழில் இவர்களுக்கு பெரும் லாபத்தை தரும். அரசு பணிகளில் உயர் அதிகாரிகளாகவும் வங்கித்துறையில் நம்பகமான ஊழியர்களாகவும் இவர்கள் ஜொலிப்பார்கள். கற்பனை திறன் அதிகம் என்பதால் எழுத்துத்துறை, சினிமா மற்றும் விளம்பரத் துறையிலும் இவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். இவர்களின் உழைப்பு என்பது மற்றவர்களுக்கு வியப்பை தரும் வகையில் இருக்கும். ஒரு வேலையை தொடங்கினால் அதை முடிக்காமல் ஓய்வெடுக்க மாட்டார்கள். அதிகாரிகளிடம் நற்பெயரை பெறுவதில் இவர்கள் கில்லாடிகள். சொந்த தொழில் தொடங்கினால் அதில் பலரை வாழ வைக்கும் முதலாளியாக திகழ்வார்கள். குறிப்பாக நீர் சார்ந்த இடங்கள் அல்லது குளிர்ச்சியான சூழலில் வேலை செய்வது இவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரும். யாரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால், குறிப்பாக நெருப்பு ராசிகளான மேஷம், சிம்மம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களிடம் பழகும்போது கடக ராசியினர் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் வேகம் மற்றும் ஆவேசம் மென்மையான குணமுடைய கடக ராசியினருக்கு பல நேரங்களில் மன உளைச்சலை தரும். அதேபோல் அளவுக்கு அதிகமாக பேசும் நபர்களிடமும் தங்கள் குறைகளை மறைத்து பேசுபவர்களிடமும் இவர்கள் தள்ளியே இருக்க வேண்டும். உறவினர்களில் கூட பொறாமை குணம் கொண்டவர்களிடம் தங்களின் வெற்றியையோ அல்லது மகிழ்ச்சியையோ வெளிக்காட்டாமல் இருப்பது நல்லது. கடக ராசியினரின் முன்னேற்றத்தை கண்டு கண் வைப்பவர்கள் இவர்களின் நெருங்கிய வட்டத்திலேயே இருக்க வாய்ப்புண்டு. எனவே தங்களின் அடுத்த கட்ட திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றும் வரை அதை இரகசியமாக வைத்திருப்பதே இவர்களுக்கு பாதுகாப்பானது. குறிப்பாக பண பரிமாற்றங்களில் உறவினர்களை விட அந்நியர்களை நம்புவது இவர்களுக்கு பாதுகாப்பை தரும். வெற்றியை அடைய கடக ராசியினர் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை பார்வதி மற்றும் சிவபெருமான். சந்திரன் மனோகாரகன் என்பதால் சந்திரனை தன் தலையில் சூடியிருக்கும் ஈசனையும் சந்திரனின் அம்சமான அம்பிகையையும் வழிபாடு செய்வது இவர்களுக்கு அளவற்ற நன்மைகளை தரும். குறிப்பாக திங்கள் கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது இவர்களின் மனக்குழப்பங்களை தீர்த்து தெளிவான சிந்தனையை வழங்கும். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது இவர்களின் வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் அல்லது சமயபுரம் மாரியம்மன் போன்ற பெண் தெய்வ வழிபாடுகள் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும். மேலும் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் இவர்களின் காரிய தடைகள் நீங்கி வெற்றி கிட்டும். பௌர்ணமி தினங்களில் சந்திர தரிசனம் செய்து கிரிவலம் வருவது அல்லது தியானம் செய்வது இவர்களின் ஆன்மீக பலத்தை அதிகரிக்கும். கடக ராசியினர் தங்களின் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி மன அமைதி பெற திங்கள் கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் என்பதால் பௌர்ணமி தினங்களில் விரதம் இருந்து சந்திர தரிசனம் செய்வது இவர்களின் மனக்குழப்பங்களை தீர்க்கும். குறிப்பாக திங்கள் கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதும் ஏழை எளியவர்களுக்கு பால் அல்லது தயிர் சாதம் தானமாக வழங்குவதும் மிகுந்த நன்மைகளை தரும். அன்னை மீனாட்சியை வழிபாடு செய்வது இவர்களின் குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்தும். மேலும் முத்து கலந்த ஆபரணங்களை அணிவது இவர்களின் கோபத்தை குறைத்து நிதானத்தை தரும். வீட்டில் அல்லது அலுவலகத்தில் சிறிய நீர் ஊற்று அல்லது மீன் தொட்டி வைப்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசிகளையும் குறிப்பாக தாயின் ஆசியையும் பெறுவது இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரும். அம்மன் கோவில்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவதும் இவர்களின் கர்ம வினைகளை குறைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் மல்லிகை பூக்களால் அம்பிகையை அர்ச்சிப்பது இவர்களின் வாழ்வில் சுபிட்சத்தை உண்டாக்கும். கடக ராசியில் பிறந்தவர்கள் உணர்ச்சிகளின் இருப்பிடம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர்களின் மென்மையான உள்ளமும் பிறர் மீது காட்டும் அக்கறையும் இவர்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கும். சில நேரங்களில் ஏற்படும் மன தடுமாற்றங்களையும் பிடிவாதங்களையும் குறைத்து கொண்டால் இவர்களை வெல்ல யாராலும் முடியாது. விடாமுயற்சியும் திட்டமிடலும் இவர்களின் வெற்றிக்கான திறவுகோல்கள். மற்றவர்களின் குறைகளை தேடுவதை விட்டுவிட்டு தங்களின் தனித்திறமைகளை மெருகேற்றி கொண்டால் உலகமே இவர்களின் காலடியில் இருக்கும். அன்பால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு கடக ராசிக்காரர்களே ஒரு சிறந்த உதாரணம். இவர்களின் வாழ்வு மேன்மேலும் சிறக்க துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எப்போதும் துணையாக இருக்கட்டும். உங்கள் ராசிக்குரிய இந்த உன்னதமான குணங்களை உணர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி என்பது உங்களுக்கு ஒரு தொடர்கதையாக மாறும். இந்த விரிவான தொகுப்பு உங்கள் ராசியை பற்றிய முழுமையான புரிதலை வழங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் எதிர்கால பயணத்திலே ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள். உங்கள் குறிக்கோள்கள் நிறைவேறவும் வாழ்க்கை ஒளிமயமாக அமையவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
அடுத்த ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.